தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு சிறப்பாக நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிற ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய நாளிலே இற்றை வரைக்கும் தம்முடைய வலிய கரங்களூடாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லுவோம். அவர் காட்டுகிற அருளுக்காக சிறப்பான விதத்திலே நன்றி சொல்லுவோம். இன்னும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுவோம் இறந்து போனவர்கள், இன்னும் தங்களுடைய பிறந்த தினங்களையும் தங்களுடைய திருமண நாள்களையும் கொண்டாடுகிறவர்கள், இன்னும் சிறப்பாக வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் இன்றைய நாளிலே நீண்ட பயணங்களை மேற்கொண்டு தங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் சிறப்பாக யார் யாரெல்லாம் எங்களிடம் செவ உதவி வேண்டி நின்றார்களோ அவர்களுக்காகவும் இந்த பலியிலே நாங்கள் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எங்களுடைய திரு அவைக்காக மன்றாடுவோம். எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான விதத்தில் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் சரியான விதத்திலே கொண்டாட எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசிரியரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திடச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 11 தொடக்கம் 15 ஏறாக. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமுத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாப்பொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமியரின் குடியேற்று நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடமேதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண்ணொருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார்.
பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ் பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவசனங்கள் 26 தொடங்கி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 4 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலம் வருகிறது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, நாங்கள் மறைக்கல்வி வகுப்புகளிலே மறைக்கல்வியை கற்கிற போது எங்களுக்கு மறையாசிரியர்கள் சொல்லி தந்திருப்பார்கள். சில வேளை ஞாபகம் வரும். மூவொரு கடவுள் என்று சொன்னால் யார், அவர்களை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம், அவர்கள் செய்கிற பணிகள் என்னென்ன என்று சொல்லி எங்களுக்கு சிறு பிராயத்திலே படிப்பித்திருக்கிறார்கள். தந்தை என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தை படைத்தவர். அவருடைய முக்கியமான வேலைகளில் ஒன்று படைத்தல். மகன் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை நாங்கள் மீட்பர் என்று சொல்லி அழைக்கிறோம். அவருடைய உன்னதமான பணி இந்த உலகத்திலே பாவிகளாக இருந்த மனுக்குலத்தை மீட்டல். அவர் தன்னுடைய குருதி சிந்தலினாலும் தன்னுடைய உயிர் தியாகத்தினாலும் இந்த உலகத்திலே பாவப்பட்ட மக்கள் அனைவரையும் மீட்டெடுத்து மீட்பராக எங்களுக்கு முன்னாலே இருக்கிறார். தூய ஆவியானவர் அவருடைய பணி என்னவென்று சொன்னால் வழிநடத்துகிற பணி. அவருடைய பணி உன்னதமான பணி. ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பாவத்திலே இருந்து மீட்டார். மீட்ட மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துகிற பணி தூய ஆவியாரை சார்ந்தது. ஆகவே நாங்கள் தூய ஆவியார் அவருடைய பணி என்ன என்று சொல்லி நாங்கள் கேட்கிற போது உடனடியாகவே சொல்லுவோம், வழிநடத்துகிற பணி. பொய்மையிலே இருந்து உண்மைக்கு, இருளிலே இருந்து ஒளிக்கு, அநீதியிலே இருந்து நீதிக்கு வழிநடத்துகிற பணிதான் தூய ஆவியானவருடைய பணி. நாங்கள் இந்த நாள்களிலே வாசிக்கிற இறைவார்த்தைகளை நாங்கள் உன்னிப்பாக பார்த்தால் தெரியும், இந்த தூய ஆவியானவரை பற்றி ஆண்டவர் தன்னுடைய தன்னுடைய தீர்க்க தரிசனங்களை எங்களுக்கு தருகிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அல்லது அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துகிற போது சொல்லுகிறார், உங்களுக்கு இன்னுமொரு துணையாளர் வருவார், அவர் உங்களை வழி நடத்தி செல்லுவார், அவர் உங்களுக்கு பலம் தருவார், சக்தி தருவார், உங்கள் ஒவ்வொருவரையும் நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தி செல்லுவார் என்கின்ற அந்த உண்மைகளை சீடர்களுக்கு புரிய வைக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய இந்த இறைவார்த்தை நற்செய்தி வாசகம் எங்களுக்கு தருகிறது. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். ஆகவே தூய ஆவியானவருடைய பணி உண்மையை வெளிப்படுத்துவது, உண்மையை புரிய வைப்பது. அத்தோடு மட்டும் நின்று விடாமல் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், உங்களுக்கு தைரியம் தருவார், உங்களுக்கு மன துணிவை தருவார், நீங்கள் திடனோடு எல்லா விதமான சவால்களையும் சந்திப்பதற்காக. உங்களை அவர்கள் கொல்ல தேடுவார்கள், உங்களை அவர்கள் தொழுகை கூடங்களிலிருந்து ஒதுக்கி வைப்பார்கள், உங்களை வேண்டாதவர்களாக கணிப்பார்கள், உங்களுக்கு ஏராளமான சவால்களை செய்வார்கள், உங்களை கொல்லுகிற போது தாங்கள் கடவுளுக்கு பலி செலுத்துவதாக நினைப்பார்கள். இப்படியான காலம் வருகிற போது உங்களுக்குரிய துணிவையும் பலத்தையும் வல்லமையையும் தருகிற ஒரே ஒரு நபர் தூய ஆவியார். அவரை நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் வல்லமையோடு எல்லா விதமான பணிகளையும் மாற்றுவீர்கள், இது நடக்கிற போது நீங்கள் இதை புரிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு விளங்கப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலம் சிறப்பான விதத்திலே தூய ஆவியானவருடைய அருள்பொழிவுக்காக செவிக்கிற ஒரு காலம். தூய ஆவியானவருடைய வருகை, அவருடைய ஆட்கொள்ளல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய தேவைப்படுகிறது. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் பலவிதமான தீமைகள் புரியோடி போயிருக்கிற காலம், பொய்மை நிறைந்து போயிருக்கிற காலம், அநீதிகள் மேலோங்கி கொண்டிருக்கிற காலம், சுயநலம் தாண்டவமாடுகிற காலம். அவை இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்வை தூய்மையானதாக வாழுவதற்கும் எங்களுடைய வாழ்வை நிறை உண்மையை நோக்கி நாங்கள் வழிப்படுத்துவதற்கும் தூய ஆவியானவருடைய வழிகாட்டலும் அருட்பொழிவும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. சிறப்பாக நாங்கள் தூய ஆவியானவருடைய வருகைக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவருடைய தொடுகை, அவருடைய ஆட்கொள்களை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று சொல்லியும் எங்களுக்கு மன தைரியத்தை தந்து எங்களுக்கு வல்லமை தந்து நாங்கள் நிறை உண்மையை நோக்கி பயணிக்கிற வழிகாட்டலை தூய ஆவியானவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் பொய்மையிலே இருந்து உண்மையை நோக்கி வழிநடத்துகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் யாரெல்லாம் நீதிக்காக போராடி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வல்லமை கொடுத்து பலம் கொடுத்து நீதியை நோக்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வழி நடாத்தும் நல்லாயனே இறைவா, உமது திரு அவையில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் உம்பாதம் தருகின்றோம்.
உமது வழிநடத்தலும் பாதுகாப்பும் அவர்களோடு என்றும் இருந்து என்றும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மத்தியில் உள்ள வன்முறைகள், கோபங்கள், பொறாமைகள் அகன்று அன்பு, பாசம், அமைதி, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல விழுமியங்களை வளர துணை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே இறைவா, மதம் என்றும் இனம் என்றும் மொழி என்றும் போர்வைகளை போர்த்தி கொண்டு பிரிவினைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் சமன் என்று எண்ணும் எண்ணத்தினையும் நாங்கள் சகோதர பாசத்துடன் ஒன்றித்து வாழ்வதற்கு தேவையான சமாதானத்தை எமது மனதில் விதைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையின் உருவமே இறைவா, உமது வார்த்தையை தொலைக்காட்சி மூலம் தியானித்து கொண்டிருக்கும் அனைவரும் என்றும் உமது அன்புக்குள் பயணிப்பதற்கு தேவையான வரத்தினை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமையுள்ள நல்ல தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவர் எம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
எங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வில் கழித்து செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். மகிழும் வேளையிது எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்முடைய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளோம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசி அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரியனும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரியனும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் நரியென்னும் மலரே, மாதரின் மாமணியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.